டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 40 தொகுதிகளுக்கான மெகா எக்ஸிட் போல் சர்வே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரை வந்த பல தொகுதிகளுக்கான நம்மளுடைய கணிப்புப்படி உங்களுடைய கமெண்ட் செக்ஷனை பார்க்கும்போது ஆக்சுவலா ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கு. மக்களுடைய எண்ண ஓட்டத்தை மீண்டும் மீண்டும் நாங்கள் பிரதிபலிக்கிறோம் அப்படின்றது கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்கிறது. நேயர்களே, இதற்கு முன்னர் நாம் சென்னை சார்ந்த தொகுதிகளை பார்த்திருந்தோம். வட சென்னை, தென் சென்னை மற்றும் மத்திய சென்னை ஆகிய தொகுதிகளை பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் சென்னையை விட்டு கொஞ்சம் தூரமாக மற்ற தொகுதிகளை பார்த்து கொண்டிருந்தோம். இப்போது மீண்டும் சென்னை பக்கமே வர வேண்டிய நிலையில் இருக்கிறோம். சென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், திமுகவின் கோட்டையாக இருக்கிறது சென்னை தொகுதி. வட சென்னையில் கலாநிதி வீராசாமி அவர்களும், தென் சென்னையில் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களும், மத்திய சென்னையில் வினோத் பி அவர்கள் கொஞ்சம் வாய்ப்பு இருந்தாலும் கடைசி கட்ட சொதப்பல்களால் அவர் பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்றத பாக்குறோம். அந்த இடத்துல தயாநிதி மாறன் அவர்கள் ஜெயிச்ச பிறகு சென்னை அப்படின்ற ஒரு ஃபோர்ட் அவங்க மெயின்டைன் பண்ண பிறகு அந்த வெற்றியை சென்னையை சுற்றியுள்ள ஒவ்வொரு பகுதிகளிலும் அவர்கள் ரெப்ளிகேட் பண்ணதான் ட்ரை பண்றாங்க. அந்த வகையில் இப்பொழுது இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகின்ற தொகுதி திருவள்ளூர் தொகுதி. திருவள்ளூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக நேரடியாக களமிறங்கவில்லை, மற்றொரு பிரதான கட்சியான திமுகவும் நேரடியாக களமிறங்கவில்லை. அதிமுக சார்பாக அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிக களமிறங்கியது. தேமுதிக சார்பாக நல்ல தம்பி அவர்களும், திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் சார்பில் சசிகாந்த் செந்தில் அவர்களும், பாஜக சார்பில் வி பாலகணபதி அவர்களும் களமிறங்கியிருக்கிறாங்க. நேர்களை இந்த திருவள்ளூர் தொகுதியும் பாத்தீங்கன்னா தொகுதியில கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ண அந்த டைம்ல இருந்தே இதற்கு ஒரு பரபரப்பு அப்படின்றது கூடியது. காரணம், சசிகாந்த் செந்தில் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் போலவே பாஜக எப்படி அண்ணாமலை அவர்களை ப்ரொஜெக்ட் செய்கிறதோ, எங்க கிட்டயும் சீப் இருக்கு, நாங்களும் முடிய கலைச்சு விட்டு நாங்களே சீவி கொள்வோம் என்பது போல, நீங்க ஒரு விஆர்எஸ் வாங்கிய ஐபிஎஸ் அதிகாரியை நீங்கள் களமிறக்கினால் நாங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை களமிறக்கிறோம் அப்படின்னு சொல்லி சசிகாந்த் செந்தில் அவர்களை காங்கிரஸ் கட்சி களமிறக்கியது. அந்த ஒரு பிராண்டிங்கோட அவர் வந்தாலும் அது தமிழகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்படக்கூடிய தொகுதியாக இல்லை. ஆனா அந்த ஒரு பர்டிகுலர் தொகுதியில சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கான அந்த வேல்யூ அப்படின்றது, அந்த கிளைம் கூட்டியது அப்படின்றத உண்மை. போதாக்குறைக்கு பிரதான எதிர்கட்சியான அதிமுக அந்த இடத்தில் தேமுதிகவுக்கு வாய்ப்பு வழங்கியதாலும், பாஜக சார்பாக வி பாலகணபதி அவர்கள் பெரிய அளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த தவறியதாலும் இங்கே சசிகாந்த் செந்தில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நேர்களே, பல தொகுதிகளில் நம்ம பார்த்திருந்தோம், அதிமுக பாஜகவின் பிரிவு, அந்த கூட்டணி முறிதல் அப்படின்றது பல இடங்களில் செங்குத்தான வாக்குப்பிளவுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. சில இடங்களில் தேமுதிகவிற்கோ இல்லை இதர கூட்டணி கட்சிகளுக்கோ அதிமுக வாய்ப்பளித்து அதிமுகவின் அந்த கோர் வாக்காளர்கள், அதாவது திமுகவிற்கு எதிரான கோர் வாக்காளர்களை பாஜக கவர்ந்ததை பார்த்திருக்கோம். இந்த ஒரு பர்டிகுலர் தொகுதியில ஆக்சுவலா பாஜகவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருந்ததை பார்க்கிறோம். நம்ம ப்ரீ போல் அனாலிசிஸ்ல நம்ம பார்த்ததுதான், திமுக என்கிற பிரதான கட்சி இல்லாத இந்த நேரத்தில், அதிமுக என்ற பிரதான கட்சி இல்லாத இந்த தொகுதியில் பாஜக நேரடியாக களமிறங்கும் போது அந்த காய்களை சரியாக நகர்த்தி ஒரு ஆக்ரோஷமான ஹை வோல்டேஜ் ஃபுல் பிரிட்ஜ் பிரச்சாரத்தை அவர்கள் பண்ணியிருந்தாங்கன்னா இரண்டு கட்சிகளுக்கும் கடுமையான ஒரு போட்டி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்குன்னு தான் பாக்குறோம். ஆனால் அதை அவர்கள் செய்ய தவறியதை ப்ரீ எலெக்ஷன் அனாலிசிஸ்ல நாம் சொல்லியிருந்தோம், போஸ்ட் எலெக்ஷன் அனாலிசிஸ்லையும் அதே தான் சொல்கிறோம். சசிகாந்த் செந்தில் அவர்கள் வெற்றி பெறுவார் என்பதை தேர்தலுக்கு முன்னாடியே நாம் மக்களின் கருத்து கணிப்பாக வெளியிட்ட அதே சமயத்தில் மீண்டும் தேர்தல் வாக்குப்பதிவெல்லாம் முடிந்துள்ள இந்த நிலையில் சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு தான் சாதகமாக களம் அமைந்திருக்கிறது, தேர்தல் தினமும் அமைந்திருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது தேமுதிக மற்றும் பாஜக ஆகிய இரண்டு கட்சிகளையும் வீழ்த்தி காங்கிரஸ் சார்பாக சசிகாந்த் செந்தில் அவர்கள் நாடாளுமன்றம் செல்வார் அப்படின்றதுதான் நம்மளுடைய கருத்து கணிப்பின் முடிவாக இருக்கிறது. நேர்களே, காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் 9 தொகுதிகளில் தமிழ்நாட்டில் போட்டியிடுகிறது, பிளஸ் ஒரு தொகுதியான புதுச்சேரியில் போட்டியிடுகிறது. நியாயமாக திமுக நேரடியாக இருக்கும் அனைத்து தொகுதிகளிலும் காங்கிரஸ் டஃப் ஃபைட், திமுக வெற்றி பெறுவதற்கு எளிதான வாய்ப்புகள். ஆனால் காங்கிரஸ் நிற்கும்போது எதிர்த்தரப்பில் பாஜக இருக்கும் போதும் சில தொகுதிகளில் பாஜக முந்துகிறது, சில தொகுதியில் காங்கிரஸ் முந்துகிறது. இந்த ஒரு தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜக எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை அப்படின்றதான் உண்மையாக இருக்கிறது. அதே சமயம் தேமுதிகவிடமிருந்தும் எந்த விதமான தாக்கமும் கிடையாது. சோ திருவள்ளூருடைய நிலைமை இதுதான். சசிகாந்த் செந்தில் அவர்கள் காங்கிரஸ் சார்பாக வெற்றி பெற்று நாடாளுமன்றம் செல்வார் அப்படின்றதுதான் நம்மளுடைய மக்கள் கருத்து கணிப்பாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு தொகுதியோடு சந்திப்போம். நன்றி.